வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வேட்டையாடுறவங்களையே வேட்டையாடுற கொடூர ஜந்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, வைக்கிங்ஸ் வாழ்ற காலகட்டத்திலிருந்து சிறப்பா சண்டை போடுற ஒரு பொண்ணையும், சாமுராய் காலத்திலிருந்து சிறப்பான ஒரு நிஞ்சாவையும், உலக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கப்போ சிறப்பா விமானத்தை இயக்கின போர் வீரனையும் கொடூரமான வழிமுறையில தேர்வு செஞ்சு அவங்க கிரகத்துக்கு தூக்கிட்டு வருதுங்க பிரெடேட்டர்ஸ். அதுங்க கிட்ட இருந்து இந்த 3 பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்ற சிறப்பான கதையை தரமான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் த கில்லர்ஸ் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் பிரெடேட்டர்களின் கோட்பாடை பற்றி போடுறாங்க. அதாவது எந்த கிரகத்துக்கு வேணாலும் போகலாம், அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க சக்தி வாய்ந்த கொலைகாரர்களை தேடி கண்டுபிடிச்சி நாம் அவங்கள கொல்லணும். இதன்படி வேட்டையை சிறப்பாக செஞ்சு முடிக்க பூமியை நோக்கி வருதுங்க ஒரு பிரெடேட்டர் கேங்கு. அதே சமயம் வைக்கிங் இனத்தை சேர்ந்தவங்க மாபெரும் யுத்தத்துக்காக படகுல படையெடுத்து போறாங்க. அந்த கும்பலுக்கு தலைவியா இருக்க அர்சான்றவங்க நாம தங்கத்துக்காகவோ இல்ல ராஜ்யத்தை கைப்பற்றுறதுக்காகவோ சண்டை போடல, நம்ம எதிரி சுவாசிக்கிற வரைக்கும் நாம சண்டையை நிறுத்தவே கூடாது. என் அன்பு மகனே ஆண்டர்ஸ், ஒருவேளை இந்த சண்டையில நான் செத்து போயிட்டேன்னா எனக்காக நீ தான் பழி வாங்கணும்னு சொல்றாங்க. அப்போ படகு கரையை நெருங்கினதும் எதிரிகள் அம்பு மழையா விடுறாங்க. அதை கேடயத்தை பயன்படுத்தி சிறப்பா தடுக்கிறாங்க அர்சா. கொஞ்ச நேரத்திலேயே விரோதி படைகளை துவம்சம் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒருத்தனை மட்டும் தொங்க விட்டுருக்காங்க. அவங்கிட்ட உன்னோட தலைவன் எங்க இருக்கான்னு கேட்டா நிக்கலா பேசுறான். அப்போ நீ உயிரோட இருக்கன்னு மட்டும் சந்தோஷப்படாத, இங்க செத்து போயிட்டவன் தான் கொடுத்து வச்சவன், உன்னை வச்சு செய்ய போறேன்னு சொல்லி கோடாலி அவன் இடுப்புலயே சொருகுறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தி உண்மையை சொல்லனா உன்னை பாதியா வெட்டிடுவேன்னு மிரட்டினதும், இங்க இருந்து வடக்கு பக்கமா கொஞ்ச தூரம் போனீங்கன்னா பெரிய கோட்டை கட்டி பாதுகாப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவனை முடிஞ்சா போட்டு தள்ளிடுங்க, என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சி கேட்குறான். அப்போ ஆண்டர்ஸ் கிட்ட இவன் தான் உன்னோட முதல் பலி, ஈட்டி அவன் நெஞ்சிலேயே இறகுப்பான்னு சொல்றாங்க அர்சா. தம்பி, ஆயுதம் இல்லாதவனை நீ கொன்னனா வேல்ஹாலாக்கு போவே மாட்ட, உன்னோட கனவுல நான் வந்து சித்திரவதை பண்ணுவேன்னு மிரட்டுறான். அதை கேட்டு பதறி போய் நின்ன ஆண்டர்ஸை தள்ளி விட்டு கோடாலியாலேயே அவனை 2 துண்டா வெட்டிடுறாங்க அர்சா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஆண்டர்ஸ் கிட்ட நாம ஏன் இந்த குழுவோட தலைவனை தேடுறோம்னு தெரியுமா? நான் சின்ன வயசா இருக்கும்போது இவனுங்க நம்ம மேல படையெடுத்து வந்தானுங்க. அப்போ உன்னோட தாத்தா, அதாவது என் அப்பாவை வெட்டி படுக வச்சான் இந்த தலைவன். அவரும் பாவம் என் பொண்ணை விட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொன்னாரு. அதுக்கு இந்த தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன் பொண்ணு கையாலேயே நீ செத்துட்டன்னா அவளை விட்டுடுறேன், இல்லைன்னா 2 பேரையும் நான் தான் கொல்லுவேன்னு மிரட்டினான். வேற வழி இல்லாம கத்தியை என் கையில கொடுத்து அவர் ரத்தத்தை என் முகத்துல பூசிட்டு எனக்காக நீ தான் பழி வாங்கணும்னு சொல்லி அந்த கத்தியை அவர் நெஞ்சிலேயே இறக்கிட்டாரு. அந்த இழப்பை தாங்க முடியாம நான் கதறி அழுதப்போ இந்த தலைவன் அமைதியா போனான். அவனை பழி தீர்த்தாகணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்க மிருகத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வைக்கிங் இனத்துல இருக்க ஒரு படையோட தளபதியானன்னு சொல்றாங்க. இதை மேல நின்று ஒரு பிரெடேட்டர் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில இவங்க பயணத்தை ஆரம்பிச்சு அந்த தலைவனோட கோட்டையை நெருங்கிட்டாங்க. உள்ள எப்படி நுழைய போறோம்னு மற்றவங்கலாம் கேட்க, நான் போய் முன்கதவை தட்டுறேன், நீங்க பின் வழியா வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அர்சா. அதன்படி முன்வாசல் கதவை தட்டினதும் வெளியே வந்த காவலர்களோட தலையை வெட்டு உள்ள போறாங்க அர்சா. அவங்கள தடுக்க வந்த காவலர்களை பின் வழியா வந்த மற்ற வைக்கிங்ஸ் பொளந்து தள்ளுறாங்க. இதுல சின்ன பையனா இருக்க ஆண்டர்ஸ் வேற கலவரம் பண்றான். இந்த சின்ன கும்பலை வச்சுக்கிட்டு உள்ள இருந்த மொத்த காவலர்களையும் வெட்டி தள்ளிட்டு அங்க இருக்க தலைவனை சந்திக்கிறாங்க அர்சா. என்ன ஞாபகம் இருக்கா? எங்க அப்பனை என் கையாலேயே கொல்ல வச்சு போனா போகுதுன்னு விட்டு வந்தியே, அந்த மிச்சம்தான் நானு, இப்ப பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அன்னைக்கே உன் கண்ணில் நான் உயிர் பயத்தை பார்த்துட்டேன். இதே எங்க இனத்தை சேர்ந்த குழந்தையா இருந்துச்சுன்னா உயிரை பத்தி கவலைப்படாம எதிரி கூட சண்டை போட்டிருக்கோம். ஆனா நீ பயந்து போய் உங்க அப்பனையே கொண்டுட்டேன்னு கிண்டல் பண்றாரு தலைவன். அதை கேட்டு செம்ம கடுப்பான ஆண்டர்ஸ் அந்த தலைவனோட தலையை வெட்டிடுறான். இதை பார்த்து அர்சா பயங்கரமா பெருமைப்படுறாங்க. ஆனா அந்த சமயம் பிரெடேட்டர் கீழே இறங்கி வந்து சுத்தி நின்ன வைக்கிங்ஸை போட்டு தள்ள ஆரம்பிக்குது. அப்போ அர்சாவும் ஆண்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து பிரெடேட்டரை காயப்படுத்தினாலும் கொஞ்சம் கூட தயவுதாட்சணையே பார்க்காம எல்லாரையும் போட்டு தள்ளுது. அதுவும் அது கையில இருக்க மின்காந்த சக்தியை வெளிப்படுத்துற ஆயுதத்தால எல்லாரையும் பறக்க விடுது. அர்சா அவங்க கேடயத்தை பயன்படுத்தும் போது மின்காந்த அலைகள் பட்டு அவங்க பறந்து போறாங்க. அப்போ அந்த கோட்டையும் இடிஞ்சு விழ ஆண்டர்ஸ் மேல ஒரு மரத்தூண் விழுந்துருது. இந்த கும்பல்ல இப்போதைக்கு உயிர் பழைச்சிருக்கிறது அர்சா மட்டும்ன்றதுனால அவங்கள தேடி வருது பிரெடேட்டர். அவங்க மலை உச்சியில கேடயத்தை சொருவிட்டு தொங்கி இருந்தாலும் பாவம் மேலே ஏற முடியாம பிடிமானமும் இல்லாம கீழே விழுந்துடுறாங்க. அதுவும் ஐஸ் தரையை உடைச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள முழுகிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவோட இறுதி நொடிகள் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதனால சுயநினைவு திரும்பி உடனே மூச்சு காத்த சுவாசிக்கணுன்றதுக்காக ஐஸ் பாறைகளுக்கு நடுவுல இருக்க தண்ணியை போய் உறிஞ்சுறாங்க. அந்த சமயம் பிரெடேட்டர் நடந்து வருது. அதோட ஹீட் விஷன் வேற இவங்களோட தாக்குதல்னால பாதிப்படைஞ்சிருக்கு. உடனே அந்த ஹெல்மெட்டை கழட்டி போட்டு அவங்கள வெறித்தனமா தேடுது பிரெடேட்டர்.
அப்போ நைஸா அது பின்னாடி வந்து ஆங்கரை போட்டு அது கையில சுத்தி விட்டு கீழே தள்ளிடுறாங்க அர்சா. ஆனா பிரெடேட்டர் அவங்களையும் சேர்த்து தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்போ ஆங்கரை ஒரு இடத்துல சொருவிட்டு அது கையில இருக்க மின்காந்த சக்தியை பயன்படுத்தி கேடயத்தை அது முன்னாடி வச்சிடுறாங்க அர்சா. அதனால பிரெடேட்டர் பின்னாடி போய் ஆங்கர்ல சொருவிக்குது. அர்சா மேல பறந்து போயிடுறாங்க. எப்படியோ இந்த அரக்கனை கொண்டுட்டோம்னு சந்தோஷப்பட முடியாம நேரா மேல போய் அவங்க புள்ள எப்படி இருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா பாவம் அந்த கோட்டை இடிஞ்சு விழுந்த சேதாரத்துல அடிபட்டு அவன் இறுதி நொடிகளை எண்ணிக்கிட்டு இருக்கான். மகனேன்னு அவனை மடி மேல போட்டு அழும்போது அவன் இறந்து போறான். அதை ஏத்துக்க முடியாம அர்சா கதறி கத்துறாங்க. அடுத்த நொடியே இந்த காட்சி அவங்க கண்ணுல இருந்து மறைஞ்சு போய் விமானத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா பிரெடேட்டர்களால கடத்தப்பட்டிருக்காங்க. இவங்க கூட இன்னொருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேர் கழுத்துலயும் ஒரு காலர் டிவைஸ் பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு பாக்குறாரு. கிபி 1609 வருஷம் கத்தியில கலவரம் பண்ற சாமுராய்களும் பல வித்தைகளை கலவரம் பண்ற நிஞ்சாக்களும் நிறைஞ்சிருந்த ஜப்பான் நாட்டுல ஒரு அதிபதிக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல பெரியவன் பேரு கென்ஜி, சின்னவன் பேரு கியோஷி. இவங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணா வளர்ந்தாங்க. ஒரு நாள் இவங்க அப்பாவோட இடத்துக்கு வர யாராவது ஒருத்தர் தான் தேர்வு செய்யணுன்றதுக்காக ஒரிஜினல் கத்தியை கொடுத்து 2 பேரையும் சண்டை போட சொன்னாரு. அதுல கென்ஜி தம்பி கூட சண்டை போட முடியாதுன்னு கத்தியை உள்ள வச்சுட்டான். ஆனா கியோஷி அப்பாவோட இடத்த அடைஞ்சே ஆகணுன்றதுக்காக அண்ணனை எதிர்த்து சண்டை போட தயாரானான். அதனால கத்தியை எடுத்துக்கிட்டு வெறித்தனமா வரும்போது கென்ஜி அவனை தடுத்து நிறுத்தினான். இருந்தாலும் கியோஷி திறமையா செயல்பட்டு கென்ஜி மூஞ்சிலேயே ஒரு மார்க்க போட்டுடுறான். அதனால ரத்த காயத்தோட அந்த கோட்டையை விட்டு வெளியேறிடுறான் கென்ஜி. அப்பாவும் அதை பெருசா எடுத்துக்காம சின்ன பையனுக்கு எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்து சிறந்த வீரனாக்குனாரு. அதே சமயம் வீட்டை விட்டு போன கென்ஜியும் சும்மா இல்ல, பயங்கரமான பயிற்சிகளை முடிச்சு சிறந்த நிஞ்சாவானா. சரியா 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா மண்டைய போட்டாரு. அதனால அடுத்த அதிபதியா கியோஷியை தேர்வு செஞ்சாங்க. அப்போ தம்பியை எதிர்த்து சண்டை போடணும்னு முடிவு பண்ண கென்ஜி முழு ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு கிளம்பி போனான். மரக்கட்டைக்குள்ள பூந்து ஆத்துல மிதந்து போய் உச்சா போற காவலாளியை கொண்டுட்டு அங்கிருந்து மேலே ஏறி போனான். இதை சந்தடி பண்ணாம கவனிச்சுக்கிட்டு இருந்தது இன்னொரு பிரெடேட்டர். அப்போ கென்ஜி ஒவ்வொரு காவலாளியா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது டவர்ல இருந்து பார்த்த ஒருத்தன் மணி அடிக்க ரெடியானா. பட்டுன்னு போய் அவனை தாக்கி மட்டையாகலாம்னு பார்த்தா 3 பேர் சுத்து போடுறாங்க. இருந்தாலும் கென்ஜி சிறப்பா செயல்பட்டு 3 பேரையும் அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. ஆனா பக்கத்து டவர்ல இருந்த காவலாளி டப்புன்னு மணி அடிச்சிடுறாப்புல. அதனால கியோஷி உசாராகி எல்லா காவலர்களையும் முன்னாடி நிக்க வச்சுட்டு அவரு போய் பின்னாடி நின்னுடுறாரு. அந்த சமயம் புகை உருண்டையை போட்டு எல்லாரோட கவனத்தையும் சதறடிச்சு நேரா உள்ள போய் தம்பி கூட சண்டை போடுறாரு கென்ஜி. கியோஷி தம்பியா இருந்தாலும் அண்ணனை சிறப்பா சமாளிக்கிறாரு. சாமுராய் கவசத்தை போட்டுக்கிட்டு அண்ணனோட தாக்குதலை தடுக்கிறாரு. கென்ஜி சங்கிலி கத்தியை பயன்படுத்தி தம்பியை பிடிக்கலாம்னு பார்த்தா அதையும் சிறப்பா தடுத்து கலவரம் பண்றாரு. ஒரு கட்டத்துல கியோஷியை மடக்கி பிடிச்ச கென்ஜி அவரை வெட்டுவாருன்னு பார்த்தா சின்ன வயசுல போட்ட மார்க் போலவே அவர் மூஞ்சிலையும் ஒன்னு போட்டுடுறாரு. இதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பிரெடேட்டர் கியோஷியை உதச்சி கீழே தள்ளிடுது. அதை பார்த்து பதறி போன கென்ஜி பிரெடேட்டர் கூட சண்டை போடுறாரு. ஆனா அதை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ வெளியே இருந்த காவலர்களை அதோட சங்கிலி கத்தியை போட்டு சரமாரியா வெட்டி தள்ளுது பிரெடேட்டர். அதுகிட்ட சிக்காம ஓட்டு மேல எகிரி குதிச்சு தப்பிச்சு போறாரு கென்ஜி. அப்போ பிரெடேட்டர் காவலர்களை துவம்சம் பண்ணிட்டு கென்ஜியை தேடி வருது. நம்பாலு புகை உருண்டையை போட்டு சிறப்பா தப்பிக்கும் போது குட்டி கத்தியை அது மேல தூக்கி வீசி காயப்படுத்துறாரு. அங்கிருந்து ஆத்துல விழுந்து கரையோரமா ஏந்திரிச்சு வந்தா ஏற்கனவே தடுக்கி விழுந்த கியோஷி கென்ஜியை தாக்குறாரு. அப்போ நம்ம சண்டையை அப்புறமா வச்சுக்கலாம், இங்க பெரிய அரக்கம் சுத்திட்டு இருக்கான், அவனை தடுப்போம்னு சொல்றாரு கென்ஜி. அந்த சமயம் பிரெடேட்டர் பாஞ்சி வர்றதை பார்த்து கென்ஜியை தள்ளி விட்டு கியோஷி குத்து வாங்கிடுறாரு. உடனே கென்ஜி எகிரி குதிச்சு பிரெடேட்டரை தாக்குறாரு. ஆனா சங்கிலி கத்தியை பயன்படுத்தி கென்ஜியை பறக்க விடுது பிரெடேட்டர். அப்போ கியோஷியும் காயத்தை பொருட்படுத்தாம பிரெடேட்டரை தாக்குறாரு. இவங்க 2 பேரையும் சமாளிக்க குட்டி குண்டுகளை போடலாம்னு பார்த்தா கென்ஜி அது கையை வெட்டி எல்லாத்தையும் கீழே போட வச்சிடுறாரு. அப்போ கியோஷி பின்னாடி இருந்து பிரெடேட்டரை வெட்டிடுறாரு. அது கியோஷியை கவனிக்கும் போது கென்ஜி பிரெடேட்டரை தாக்க வரப்போ சங்கிலி கத்தியை பயன்படுத்தி அவரை சொருவிடுது. ஆனா அதுல குட்டி குண்டை வச்சிடுறாரு கென்ஜி. அதனால சங்கிலி கத்தி திரும்பி வரும்போது பிரெடேட்டர் வெடிச்சு செதறிடுது. அப்போ கென்ஜியும் கியோஷியும் ஒன்னா சேர்ந்து அந்த பிரெடேட்டரை வெட்டி தள்ளிடுறாங்க. இதுல அதிகமா காயப்பட்ட கியோஷி அமைதியா உட்காந்து நாம 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம், ஆனா இப்போ நான் மட்டும் உங்களை பிரிஞ்சு தனியா போறேன்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. இந்த சம்பவத்தை யோசிச்ச கென்ஜி அவர் எதிர்க்க இருந்தவரை பாக்குறாரு. இப்போ இந்த மனுஷன் அவருக்கு நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவனோட பேரு டோரஸ். 1941 உலக யுத்தம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல எப்படியாச்சும் ஃபைட்டர் பைலட் ஆகணுன்ற கனவோட இருந்தான் டோரஸ். அவங்க அப்பா ஒரு கார் மெக்கானிக்கு. அதனால இன்ஜின் எப்படி செயல்படுன்ற வித்தைய பையனுக்கு சிறப்பா கத்து கொடுத்திருந்தாரு. ஒரு நாள் ராணுவத்துல சேர சொல்லி கடிதம் வந்ததும் டோரஸ் பைலட் ஆகணும்னு கிளம்பி போனான். அதன்படி ஒரு போர்க்கப்பல்லையும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தான்.
அப்போ இவனோட துருதுருப்பு தனத்தினால சஸ்பெண்ட் ஆகியிருந்தாலும் வீணா போன விமானத்தை எப்படியாச்சும் சரி பண்ணி அதை பறக்க வைக்கணும்னு நோண்டிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு எதிரிகளோட தாக்குதல்னால போர்க்கப்பல்ல இருந்த விமானிகள் எல்லாமே விமானத்தை எடுத்துட்டு கிளம்புனாங்க. அந்த சமயம் தாக்குதல்னால செதஞ்சு போன ஒரு விமானத்துல வித்தியாசமான ஆயுதத்தை பார்த்த டோரஸ் அது என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தான். வெல்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின் எதை பயன்படுத்தினாலும் அதுல ஒரு கீரலை கூட போட முடியல. அப்போ சும்மா தடவி பார்த்தா திடீர்னு கொக்கி போல ஒன்று ஓப்பன் ஆகி அந்த ஆயுதம் பறந்து போகுது. அப்போ நிச்சயமா இது எதிரிங்களோட ஆயுதம் கிடையாது, வேற எவனோ ஒருத்தன் புதுசா உள்ள புந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி மேல இருக்கிறவங்க கிட்ட தகவல் சொல்லணும்னு ஓடி போறான். ஆனா அவங்க ரொம்ப தூரம் பறந்து போனதுனால கப்பல்ல இருந்து தகவல் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அவன் நோண்டிக்கிட்டு இருந்த வீணா போன விமானத்தையே சரி பண்ணி அங்க இருந்து பறந்து போறான். அதுக்குள்ள இவனோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எதிரிகளோட விமானத்தை செதைச்சிட்டாங்க. அப்போ இவன் கஷ்டப்பட்டு விமானத்தை பறக்க வச்சு அவங்க கிட்ட போய் நாம இங்க இருந்து உடனே தப்பிச்சாகணும். புதுசா ஒரு விரோதி மேல சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் யாரு என்ன ஏதுலாம் தெரியாது, அவனோட ஆயுதம் வேற வித்தியாசமா இருக்குன்னு சொல்லும் போதே பிரெடேட்டர் அந்த கொக்கி ஆயுதத்தால தாக்கி ஒரு பிளைட்டை தெறிக்க விடுது. உடனே இவனோட நண்பர்கள் பிரெடேட்டரோட விமானத்தை தாக்குறாங்க. அது பயங்கரமான ஸ்பேஸ்ஷிப்பா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுனால இவங்க தாக்குதல் நடத்தினதும் கண்ணுக்கு தெரியுது. என்னடா இதுன்னு ஆச்சரியப்படுறதுக்குள்ள எல்லாரையும் தாக்குது பிரெடேட்டர். அதுல டோரஸோட விமானம் அடிபட்டு ஒரு பக்கம் இன்ஜின் வேற பத்தி எரியுது. உடனே ஸ்பேனரால ஸ்டேரிங்கை முட்டு கொடுத்து அந்தரத்துல போய் அந்த இன்ஜினை உதைச்சி தள்ளுறான் டோரஸ். அதுக்குள்ள பிரெடேட்டர் முக்காவாசி பைலட்டுங்களை போட்டு தள்ளிடுது. கடைசியா எஞ்சி இருக்க ஒருத்தர் மட்டும் டோரஸ் கூட சேர்ந்து நாம எப்படி அதை போட்டு தள்ளலாம்னு கேக்குறாரு. அது நடத்துற தாக்குதலை கவனிச்ச டோரஸ் சூடா இருக்க பொருட்கள் மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியுது போல, அதனால நம்ம விமானத்தை குளுமையாக்கணும்னு சொல்றான். அதுக்கு என்ன பண்றதுன்னு அவரோட நண்பர் கேட்க நாம வானத்தை நோக்கி பறந்து போகணும்னு சொல்றான் டோரஸ். அதன்படி 2 பேரும் பறந்து போகும்போது யாராவது ஒருத்தர் பலிகடாவாகணும்ன்ற சூழ்நிலை வரும்போது டோரஸோட நண்பர் எனக்காக அதை நீ கொன்னுடுன்னு சொல்லிட்டு கீழே பறந்து போறாரு. அப்போ பிரெடேட்டர் டோரஸோட நண்பரை கொடூரமா கொன்னுடுது. அதை பார்த்து செம்ம கடுப்பாகி டோரஸ் வானத்தை நோக்கி பறந்து போனதும் இன்ஜின் குளுமை அடைஞ்சு பிரெடேட்டரோட கண்ணுக்கு தெரியாம போகுது. அதை பயன்படுத்தி நேரா கீழே இறங்கி வந்து ஸ்பேஸ்ஷிப்போட இன்ஜினை தாக்குறான் டோரஸ். அதனால பெருசா சேதாரம் இல்லைனாலும் பிரெடேட்டர் அவனை விரட்டிக்கிட்டு வருது. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சு பேசாம சண்டை நடக்கிற இடத்துல பூந்துருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போறான். அங்க எதிரிகள் எல்லாரும் இவனை தாக்கும் போது நைஸா எஸ் ஆகிடுறான். ஆனா பின்னாடி பறந்து வந்த ஸ்பேஸ்ஷிப் கொடூரமா சேதமடையுது. அங்க இருந்து பறந்து போய் போர்க்கப்பல் தாக்குற இடத்துக்கு வந்துடுறான். அங்கேயும் ஸ்பேஸ்ஷிப் பயங்கரமா அடி வாங்கி படுத்துருது. எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள சேதமான ஸ்பேஸ்ஷிப்பை தூக்கிட்டு பறந்து வருது பிரெடேட்டர். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்போ பிளேனையே பலி கொடுக்க முடிவு பண்றான் டோரஸ். அதனால பேரசூட்டை எடுத்துக்கிட்டு பிளேன் மேல ஏறி நின்னு முடிஞ்சா என்ன தாக்குன்னு கத்துறான். உடனே பிரெடேட்டர் அந்த கொக்கி ஆயுதத்தால தாக்குனதும் விமானத்துல குத்தி இழுக்கும் போது பேரசூட்டை ஓபன் பண்ணிடுறான். அதனால விமானம் பின்னாடி பறந்து போகுது. இவன் சிறப்பா தண்ணில எகிரி குதிச்சிடுறான். ஆனா கொக்கி ஆயுதத்துல மாட்டின விமானத்தோட இன்ஜின் நேரா போய் ஸ்பேஸ்ஷிப்பை தாக்குது. அதனால சர்ற மாதிரியா வெடிச்சு சதறுது. இதுக்கு மேல உன் தொல்லை கிடையாதுன்னு சொல்லி சந்தோஷமா சிக்னல் கொடுக்குற துப்பாக்கியால சுடுறான். உடனே அங்க இருக்கிறவங்க டோரஸை காப்பாத்திடுறாங்க. இவனோட வீர சாகசத்துக்காக தங்கப்பதக்கம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நம்பாலு அவங்க அப்பாவோட மெக்கானிக் கடையை எடுத்து நடத்துறாப்புல. ஒரு நாள் பிரெடேட்டரோட ஸ்பேஸ்ஷிப் அவங்க அப்பாவோட மெக்கானிக் கடைக்கு வருது. அங்க இருந்து டோரஸை கடத்திட்டு போயிடுது. அப்பதான் வயல்வெளியில இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்ததுக்கான தடயம் இருக்குது. இந்த மாதிரி உண்மையாலுமே வயல்வெளியில ஒரு தடயம் இருந்ததுக்கான அத்தாட்சி இருக்கு. கூகுள்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே வயல்வெளியில இருந்த வித்தியாசமான அடையாளங்களை உங்களுக்கு காட்டும். ஆனா அது ஏலியன்ஸால வந்துச்சுன்ற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுப்பா, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரி, கதைக்கு வருவோம். இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கிறவங்களையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு வருதுங்க பிரெடேட்டர்ஸ். அதுவும் அவங்க உயிருக்கும் உடலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமான பதப்படுத்தப்படும் பெட்டியை வச்சிருக்குதுங்க. அதுல இருந்து கடைசியா டோரஸை கூட்டிட்டு வந்து அவன் கழுத்துல காலர் டிவைஸை மாட்டி விட்டு ஒரு ரூம்குள்ள தள்ளி விடுதுங்க. அங்கதான் அர்சாவும் கெஞ்சியும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் என்ன போல மனிதர்கள் இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டு கையை நீட்டினா அர்சா அதுல துப்பி வைக்கிறாங்க. கெஞ்சி ஜாப்பனீஸ் மொழியில பேசுறாரு. அப்போ டோரஸுக்கு தெரிஞ்ச 1-2 ஜாப்பனீஸ் வார்த்தையை போட்டு பார்த்ததும் இவன் சரியான முட்டாளா இருப்பான்னு சொல்லிட்டு அமைதியா உக்காந்துடுறாரு கெஞ்சி. அந்த சமயம் இவங்க 3 பேரையும் ராஜ மரியாதையோட ஒரு கிரவுண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்க பிரெடேட்டர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு மண்டியிட்டு மரியாதை செலுத்துதுங்க. 3 பேரும் கிரவுண்டுக்கு வந்ததும் தான் தெரியுது இது பூமி கிடையாது, பிரெடேட்டர்கள் வாழும் உலகம்னு. அங்க பெரிய ஸ்பேஸ்ஷிப் வருது. அதுல வர பிரெடேட்டர் மற்ற பிரெடேட்டருங்களை விட எக்ஸல் சைஸ்ல இருக்கு. அவனை ஓங்கி அடிச்சா ஒரே அடியில செத்துருவாங்க போல, அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இவங்க 3 பேரும் கழுத்துல மாட்டிருக்க டிவைஸ் மூலமா இது பேசுறது புரியுற மாதிரி மாத்தி கொடுக்குது. நீங்க 3 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு யாரு கடைசியில உயிர் பிழைக்கிறீங்களோ அவங்க வந்து என்கிட்ட மோதுங்க. அப்போ என்னையும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து விடுதலை தான் சொல்லுது பெரிய பிரெடேட்டர்.
அது மட்டும் இல்லாம உங்க கழுத்துல இருக்க காலர் டிவைஸோட பாதிப்பு என்னன்னு காட்டுறதுக்காக தப்பு செஞ்சிருந்த ஒரு பிரெடேட்டரை கூட்டிட்டு வந்து அது கழுத்துல அதே டிவைஸை மாட்டி வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அடுத்ததா இவங்க 3 பேருக்கும் ஏத்த ஆயுதங்களையும் அனுப்பி வைக்குது அந்த பெரிய பிரெடேட்டர். அதுல அர்சாவுக்கு கோடாலி, கெஞ்சிக்கு கத்தி, டோரஸுக்கு மட்டும் பழங்கால துப்பாக்கி. இதை வச்சு நான் என்னடா பண்றதுன்னு கடுப்பாவறான் டோரஸ். அப்போ என் பிள்ளைய நான் எப்படியாச்சும் பார்த்தாகணும்னு முடிவு பண்ண அர்சா கோடாலியை எடுத்து இவங்க 2 பேரையும் தாக்குறாங்க. ஆனா கத்தியை எடுத்த கெஞ்சி மட்டும் நான் உங்களை தாக்க மாட்டேன், நாம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் இந்த அரக்கனை வீழ்த்த முடியும்னு சொல்றாரு. அவரு சொல்றது புரியாம அர்சா தாக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாவம் டோரஸ் குண்டில்லாத துப்பாக்கியை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவரை போட்டு தள்ளணும்னு அர்சா முயற்சி பண்றாங்க. ஆனா கெஞ்சி அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. ஒரு கட்டத்துல இவங்க 3 பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக கொடூர மிருகத்தை வர வைக்குது பெரிய பிரெடேட்டர். அதை கூட்டிட்டு வந்த காவல் பிரெடேட்டரையே கண்டந்துண்டமா கடிச்சு துப்புது கொடூர மிருகம். அப்போ டோரஸ் துப்பாக்கியை மட்டும் வச்சுக்கிட்டு குண்டு இல்லாம தவிக்கிறத கவனிச்சு பெரிய பிரெடேட்டர் குண்டுகளை கொடுக்குது. அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அர்சா ஈட்டியால தாக்குறாங்க. அப்போ கெஞ்சி அவங்கள தடுக்கும் போது அர்சா ஈட்டியை ஓங்கி அவரை கொலை பண்ண வராங்க. ஆனா சரியான சமயத்துல அவங்க ஈட்டியை சுட்டு தள்ளிடுறான் டோரஸ். அப்போ அவங்களுக்கு ஆண்டர்ஸ் பண்ண சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. உடனே டோரஸை அவங்க பையனா நினைச்சுக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறமாச்சு இவங்க ஒன்று சேர்ந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா கொடூர மிருகம் வந்து டோரஸை முழுங்கிடுது. அப்போ கெஞ்சியும் அர்சாவும் ஒன்று சேர்ந்து அந்த கொடூர மிருகத்தை தாக்குறாங்க. அர்சா செதஞ்சு போன பிரெடேட்டரோட கவசத்தை எடுத்து அந்த கொடூர மிருகத்தை தாக்குறாங்க. அதே சமயம் கொடூர மிருகத்தோட வயிற்றுக்குள்ள போகாம தொண்டையிலேயே சிக்கி கிடந்த டோரஸ் ஏற்கனவே முழுங்கின பிரெடேட்டரோட கையை பயன்படுத்தி அதுல இருக்க ஆயுதத்தை வெளிக்கொண்டு வந்து கொடூர மிருகத்தை உள்ள இருந்து தாக்குறான். வெளியில கெஞ்சியும் அர்சாவும் ஒன்னு சேர்ந்து அந்த கொடூர மிருகத்தை கஷ்டப்பட்டு போட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்து அட்ரா சக்கன்னு பாராட்டுது பெரிய பிரெடேட்டர். அப்போ இந்த கொடூர மிருகத்தை காவல் பிரெடேட்டர் வந்து ஒரு வண்டியில தள்ளிட்டு கீழே போகுது. அதுக்குள்ள நான் உயிரோட தாண்டா இருக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான் டோரஸ். அப்போ அர்சா கெஞ்சியை தாக்க முயற்சி பண்றாங்க. என் கூட சண்டை போடுன்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கெஞ்சி அவங்கள தடுக்க பிடிக்காம கத்தியை கீழே வச்சுட்டு அமைதியா உட்காந்துடுறாரு. இதை பார்த்த பெரிய பிரெடேட்டர் நீங்க 2 பேரும் சாவுங்கன்னு காலர்ல இருக்க பாம் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. அந்த சமயம் டோரஸ் உள்ள இருக்க பிரெடேட்டரை சமாளிச்சு அவங்கிட்ட இருந்த காவல் பிரெடேட்டரோட கையை பயன்படுத்தி மற்ற 2 பேரோட கழுத்துல இருக்க டிவைஸையும் ஆஃப் பண்ணி அவுத்து போட்டுடுறான். சீக்கிரம் வண்டியில ஏறுங்க, மேல போய் அவனை சமாளிப்போம்னு கூப்பிடுறான். உடனே இவங்க 2 பேரும் அந்த வண்டியில ஏறிடுறாங்க. அப்புறம்டா மேல போய் பெரிய பிரெடேட்டரை தாக்கலாம்னு பார்த்தா அதோட ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த வண்டியே சதைச்சி தள்ளுது. அதனால 3 பேரும் பறந்து போய் கீழே விழுறாங்க. அப்போ அர்சாவும் கெஞ்சியும் பெரிய பிரெடேட்டர் கூட சண்டை போடுறாங்க. இந்த கேப்ல தப்பிச்ச டோரஸ் ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள பூந்து அதை எப்படியாச்சும் பறக்க வைக்க முயற்சி பண்றான். வெளியே அர்சாவும் கெஞ்சியும் பக்காவா டாக் டீம் போட்டு பெரிய பிரெடேட்டரை தாக்குறாங்க. அதுலயும் அர்சா கேடயத்தை பயன்படுத்தி பெரிய பிரெடேட்டரை தடுக்கும் போது கெஞ்சி அதை கத்தியால தாக்கி காயப்படுத்துறாரு. அப்போ அர்சா பெரிய பிரெடேட்டர் முதுகுல ஏறி கண்டமேனிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கெஞ்சி அவங்க கிட்ட கத்தியை தூக்கி போட்டதும் நெஞ்சிலேயே சொருகுறாங்க. அதனால பெரிய பிரெடேட்டர் பயங்கரமா கடுப்பாகி வெறித்தனமா கத்துது. திருப்பியும் அதே போல தாக்குவோம்னு கிட்ட வரும்போது அசால்ட்டா 2 பேரையும் மடக்கி பிடிச்சி படுக்க வச்சிருது. அதுலயும் ஃபர்ஸ்ட் கெஞ்சி கண்ணுக்குள்ள கத்தியை இறக்க முயற்சி பண்ணுது. அப்போ சரியான சமயத்துல ஸ்பேஸ்ஷிப்பை இயக்கிடுறான் டோரஸ். அதனால பெரிய பிரெடேட்டர் பறந்து போய் கீழே விழுது. ஆனா கத்தியை பயன்படுத்தி பள்ளத்தாக்குல தொங்கிட்டு இருக்கு. அதே போல அர்சாவும் கேடயத்தை பயன்படுத்தி பாதுகாப்பா தப்பிச்சிடுறாங்க. கூட இருந்த கெஞ்சியையும் காப்பாத்திடுறாங்க. எப்பா சீக்கிரம் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஏறுங்க, நாம தப்பிச்சு போயிடலாம்னு கூப்பிடுறான் டோரஸ். அந்த ஸ்பேஸ்ஷிப்போட இன்ஜினை வேற பக்கமா திருப்பினதும் இவங்க 2 பேரும் உள்ள ஏற போறாங்க. அந்த சமயம் மேலே ஏறி வந்த பெரிய பிரெடேட்டர் ஈட்டிய கொடூரமா வீசி எறியுது. அதுல இருந்து அர்சாவை காப்பாத்த கெஞ்சி தள்ளி விடுறாரு. ஆனா பாவம் அதுல அவரோட கையை மட்டும் துண்டா போயிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி தப்பிச்சு போனாலும் பெரிய பிரெடேட்டர் காவல் பிரெடேட்டருங்களோட கெத்தா நடந்து வந்து அழகா கொக்கியை வீசி ஸ்பேஸ்ஷிப்பை மடக்கி பிடிச்சிருது. அப்போ என்ன பண்றதுன்னு 3 பேரும் யோசிக்கும் போது அர்சா மட்டும் எனக்காக நீங்க பழி வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேடயத்தை பயன்படுத்தி கீழே எகிரி குதிக்கிறாங்க. நேரா பெரிய பிரெடேட்டரோட தாக்குதல்ல சிக்காம அழகா அந்த கொக்கி மிஷினை சதைச்சு தள்ளிடுறாங்க. அதனால டோரஸோட ஸ்பேஸ்ஷிப் விடுபடுது. உடனே இங்க இருந்து பறந்து போறான் டோரஸ். அப்போ கெஞ்சி கையில இருந்து வர ரத்தத்தை கட்டுப்படுத்த இறுக்கமா கட்டிக்கிறாரு. நாம சாதிச்சிட்டோண்டா தம்பின்னு டோரஸை பாராட்டுறாரு. கீழே அர்சாவை காவல் பிரெடேட்டர்ஸ் பிடிச்சாலும் எந்த ஒரு பயமும் இல்லாம நீ தோத்துட்டடா பூச்சி மண்டையான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அப்போ அவங்கள சதைச்சு தள்ள இங்க இருக்க மொத்த ஸ்பேஸ்ஷிப் படைகளையும் ஏவி விடுறாரு பெரிய பிரெடேட்டர். நாம வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லும் போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. அப்போ 100கணக்கான ஸ்பேஸ்ஷிப் டோரஸை துரத்திட்டு போகுது. அதே சமயம் அர்சாவை கொல்லாம பதப்படுத்தப்பட்ட பெட்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்க.
அந்த இடத்துல ஏகப்பட்ட பெட்டிகள் இருக்கு. அதுலயும் கடைசியா பிரே படத்துல வர காட்டுவாசி பொண்ணை காமிச்சு இந்த படத்தை முடிச்சு வைக்கிறாங்க. அநேகமா இவங்களும் உர்சாவும் சேர்ந்து அடுத்த பார்ட்ல கலவரம் பண்ணுவாங்க போல. இந்த படத்தை மட்டும் லைவ் ஆக்ஷனா எடுத்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். அது நடக்குமோ நடக்காதோ, இதையே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த பிரெடேட்டர் சீரீஸ்லயே எனக்கு பிடிச்சது பிரெடேட்டர் வெர்சஸ் ஏலியன்ஸ் தான். அது ரெண்டுமே கொடூரமா இருந்தாலும் எனக்கு பிரெடேட்டர் தான்பா பிடிக்கும். உங்களுக்கு எதை பிடிக்கும்ன்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.